டயனாவை கட்டிக்கன்னு உன்கிட்ட ஃபாதர் சொன்னது இருக்கட்டும், அதுக்கு நீயும் தலையாட்டிட்டியா? கோயில்ல தானே வளர்ந்த, அதான் என்னையும் கோயில் மாடாக்கிட்டாங்க. ஏன் பேசாம நின்னுட்ட ஜூலி? பேசு, என்ன திட்டு, எனக்கு சாபம் கொடு. உனக்கே நான் கொடுக்கணும்? நாக்குல நரம்பு இல்லாம படைச்சானே அந்த ஆண்டவன், அவனுக்கு தான் சாபம் கொடுக்கணும். நானா இந்த காதல கேட்டேன்? ஏயா, லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட்னு செத்தவங்களை சாட்சியா வச்சு காதல ஆரம்பிச்சு என்ன சாகடிச்சிட்டே. ஏமாத்த பிறந்தவங்க ஆம்பளைங்க, ஏமாற பிறந்தவங்க பொம்பளைங்கன்னு நீயும் நிரூபிச்சிட்ட. நல்லா இருயா, நல்லா இரு. ஆனா ஒண்ணு, என்ன ஏமாத்துற மாதிரி அந்த டயனாவே ஏமாத்திராது. ஏன்னா அவளை விட பணக்கார பொண்ணுங்க உன் கண்ணுல பட்டாலும் படுவாங்க. ஃபாதர், ஃபாதர், ஃபாதர். ஹை சொந்தனா? ஏய், என்னது? நீயா? நீயா? ரோட்ல சண்டை போட்டது பத்தாதுன்னு இங்கே வந்துட்டியா? அதத்தாய நானும் கேக்குறேன். இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி வந்த? என்ன நீ இந்த வீட்டு மகாராணி மாதிரி பேசுற? இந்த வீட்ல எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நீ யார் சொல்லு? நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. நான் சொல்றேன். ஜூலி, இதான் ஜேம்ஸ். பட்டணத்துல படிக்கிறதா சொல்ல, அவன் தான் இது. ஆமா, என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் கூட இவருக்கு ரீஜெண்டே தெரியல. ஏய், ஃபாதர் இருக்காரேன்னு பாக்குறேன். ஜூலி, உள்ள போய் வேலையை பாரும்மா. சரியான வாயாடியா இருக்கல, பட் இன்னசென்ட். இந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்குல்ல? காதல் உருவத்தை அழகான வரிகள் எழுதியிருக்காங்க. காதல் ஒரு முட்டாள்தனம். காதலிக்கிறவங்க முட்டாளுங்க. அப்படின்னா நானும் ஒரு முட்டாள் தான். ஆனா என்ன முட்டாளாக்குறது யார் தெரியுமா? நீதான். எஸ், நான் உன்னை காதலிக்கிறேன். எப்படி காதல் வந்ததுன்னு தெரியாது, ஆனா என் காதல் உண்மையானது. இந்த பாட்டை எழுதினாலே அவளும் இப்படித்தான். காதலிக்கிறேன்னு சொன்ன ஒருத்தரை உண்மையிலேயே நம்புறான். இவன் உண்மையா இருந்தா அவனும் உண்மையா இருக்கணும்னு சட்டம் இருக்கானே. இவளை தான் உயிர்னு சொன்னவ இன்னொருத்தி பின்னால போயிட்டான். அப்புறம் என்ன காதல்? இந்த வரிகளை மட்டும் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு. உங்க அக்காவா? வாங்க ஜேம்ஸ், இவர் பேர் டேவிட், ஒர்க்ஸ் மேனேஜர். இவர் சேல்ஸ் மேனேஜர் ஆஸ்கர். நைஸ் டு மீட் யூ. வெஸ்லி டீ டெஸ்டர். இவர் சாலமன், டீ மேக்கர். ஹலோ. ஹலோ சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இவர் ஜே, ஃபேக்டரி சூப்பர்டென்ட். ஹலோ. இவர் ரவீந்தர். நைஸ் டு மீட் யூ. எல்லாரையும் எனக்கு அறிமுகப்படுத்துனீங்க, ஆனா என்ன அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலையே? எப்ப நானே ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேனோ அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க தான் உங்களை மேய்க்க போற ஜெனரல் மேனேஜர். இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்களே. இந்த டயானா இப்பதான் பொண்ணா மாறிட்டு வரா. புரியலையே. புரிய வேண்டாம், வாங்க. பார்த்து வரக்கூடாது, குறுக்க வந்து நிக்கிறியே. பார்த்ததாலதான் வந்த. நீதான் குறுக்க வந்தவ. ஏதோ நினைப்புல போக வேண்டியது, கார்ல இடிச்சுக்க வேண்டியது, அப்புறம் கை போயிடுச்சே கால் போயிடுச்சேன்னு 50 கூட 100 கூட உயிரை வாங்க வேண்டியது. லீவ் இட் மேடம். சொல்லுங்க பாப்போம், என் மேல தப்புன்னு. கம் ஆன் ஜேம்ஸ், சொல்லுங்க. சொல்லியானா? ஏய், என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சார் யாரு நினைச்சிட்டு இருக்க? ஆமாமா, சார் யாருன்னு நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணும். ஐயோ, இப்ப நான் யாருன்னு எனக்கே தெரியல. ப்ளீஸ் நம்ம போலாம். அவர் சொல்றாரேன்னு போறேன். இந்த வாயாடி கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வாயாடி அம்மில வாயாடி, இவதான் என் வாய்க்கு சோறு போடுறா. சின்ன பொண்ணு ஏதோ தெரியாத பேச்சு, விட்டுடுங்க. தேங்க்ஸ் மேடம். அவ்வளவுதானா? இன்னொரு தேங்க்ஸ் மேடம். அவ்வளவுதானா? உங்க வீட்டுக்கு என்ன கூப்பிடுவீங்கன்னு பார்த்தேன். கூப்பிடணும், கண்டிப்பா கூப்பிடணும். ஆனா இப்ப நேரம் சரியில்லை. ஏ? இல்ல, உங்களை சாதாரணமா கூப்பிட முடியுமா? எப்படி கூப்பிட போறீங்க? எனக்கு தெரியல மேடம், நான் அப்புறமா சொல்றேன். வரேன். எங்க இருக்கு வீடு? ஆமாமா, இங்க இருக்கு. போங்க. நீங்க போங்க, உங்களை வழி அனுப்பாம நான் போக முடியுமா? நான் போக முடியாது. போயிடுவீங்க. முடியாதுன்னா முடியாது. போயிடுவீங்க நீங்க, நான் சொல்றேன்ல. சரி, உங்களுக்காக போறேன். குட் நைட் மேடம்.
ஜூலி ஒரு நிமிஷம் ஜூலி, ஒரு செகண்ட், 6 செகண்ட். ஜூலி, நீ என் கூட பேச நான் செத்து போயிடுவேன். உண்மையில நான் செத்து போயிடுவேன். நீ செத்துட்ட நானும் செத்துருவேன் நினைக்கிறியா? சாக மாட்டியா? மாட்டேன். உன்னை போய் காதலிச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? உனக்காக என்ன படைச்சானா இல்ல எனக்காக உன்னை படைச்சானா? எங்கடி அம்மா இந்த கண்ணீரை வச்சிருக்கீங்க? உன்ன கொட்டிடுறீங்களே. என்ன தொடாத. என் நல்ல கண்ணுல, ஐயோ என் செல்ல கண்ணுல, மயில குயில என் கிளியே, ஐயோ. விவாக அறிவிப்பு. இந்த திருச்சபையில் வளர்ந்த திரு ஜேம்ஸும் இதே ஊரைச் சேர்ந்த காலஞ்சென்ற வின்சென்டின் மகள் ஜூலியும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். ஜூலி, நில்லு. நான் சொல்றதை கேளு. போகாத, நில்லு. இனிமே என்ன பார்க்க வராதீங்க. நான் சாகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஜூலி, கல்யாணம் நம்ம 2 பேருக்கும் தான் நடக்க போகுது. ஃபாதர் சர்ச்ல உன் பேர் தான் அனௌன்ஸ் பண்ணாரு. ஜூலி, உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. இங்க பாரு மேரி, உங்க அப்பா பூசணிக்கா தலைய அன்னைக்கு ஹோட்டல்ல பேசுனத பார்த்தா நம்ம கல்யாணம் நடக்காது. இப்பவே பிரிஞ்சிருவோம். நீங்க ஆம்பளை சட்டுன்னு அப்படி சொல்லிடுவீங்க. நான் அப்படி சொல்ல முடியுமா? என் உயிரையே நான் உங்க மேல வச்சிருக்கேன். என் மேல உசுர வச்சுட்டு நீ என்ன பொணமாவா அலையற? சொல்றத கேளுமா, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். நான் எதையோ மனசுல வச்சுட்டு உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்க, அது உங்க ஒப்ப சிலேஸ் போடுற அளவுக்கு கொண்டு வந்து விடும்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன். அப்படியா? நம்ம காதலை பிரிக்க அடைச்ச ஆண்டவனாலேயே முடியாது. உங்களை பிரிக்க ஆண்டவன் தேவையில்லடா, அப்பனே போது. ஆமா, காதல் பண்ற ஒவ்வொருத்தரும் எங்களை பிரிக்க ஆண்டவனாலேயே முடியாதுங்கிறீங்களே, ஆண்டவனுக்கு வேற வேலையே கிடையாதா? டேய், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைச்ச தோழி. அது என்ன உண்ட வீட்டுக்கு ரெண்டகா? தெரியாது, எல்லாரும் சொல்றாங்களே, நானும் சொன்னேன். தெரியாதல்ல, ஏன் சொல்றீங்க? கம் டு தி பாயிண்ட். ஏன் என்கிட்ட வேலைக்கு சேரும் போது எவ்வளவு கெஞ்சின, உடம்புல கொஞ்சம் கொழுப்பு வச்ச உடனே ஏன் முன்னையே கை வைக்க பாக்குறியா? கொடைக்கானல நீங்க எப்படி இருந்தீங்க? ஹோட்டல்ஸ்க்கு குதிரை சாணி பொறுக்கிட்டு இருந்தீங்க. பிற்காலத்துல குதிரைக்கே ஓனரா வரல. இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இன்னும் சிலத சொல்லுவேன். உங்க பொண்ணு பக்கத்துல இருக்கேன்னு பாக்குறேன். டேய், இனிமே உனக்கு என்கிட்ட வேலை கிடையாது. வாங்குறத உன்னை வீட்டுல வச்சு பூட்டுறேன். மாமா, என்ன ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லு. உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. வேண்டாங்களே, திறந்த வீட்லயே வைங்க, பூட்டாதீங்க. ஏன்? பூட்டத்தான் காதலுக்கு ஊட்டம் பிறக்கும். சரி, பூட்டல. வா. சார், ஹார்ஸ் ரைட் சார், ஹார்ஸ் ரைட் சார், குதிரை சவாரி சார், ஹார்ஸ் ரைட் சார். சார், ஒரு ரவுண்டுக்கு 10 ரூபாய் தான் சார், ஒன்லி 10 rupees. வாங்க சார், வாங்க. வேண்டாம். எங்க போனோம் தோர? மாதா கோயிலுக்கு. கோயிலுக்கா? உட்காருங்க. கோயிலுக்கு போன மாதிரியும் இருக்கும், குதிரை சவாரி பண்ண மாதிரியும் இருக்கும். வேண்டாம், நான் நடந்தே போறேன். இது பாக்குறதுக்கு தான் சுமாரா இருக்கும், ஆனா பஞ்ச கல்யாணி மாதிரி பறக்கும். கல்யாணியோ காம்போதியோ, நான் குதிரை சவாரிக்கு வரல. ஆள விடு, எனக்கு குதிரை மேல ஏறி பழக்கம் இல்ல. உனக்கு பழக்கம் இல்லாட்டியும் இது பழகுன குதிரை. பயப்படாம ஏறு, தள்ளிடாது. எனக்கு குதிரை கண்டதே பயம். போமா. ஆளை பார்த்தா தேசிங்க ராஜா மாதிரி இருக்க. துட்டு கொடுக்க அழுவுறியா? கோயில் ரொம்ப தூரம் இருக்கு. உனக்கு சவாரி கிடைக்கலன்னா என்னையமா மாட்டேன்? சரியான அடாவடியா இருக்கே. யாரையா அடாவடி பண்றது? போனா போகுது, பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கேன்னு கூப்பிட்ட. அம்மா தாயே, ஆள விடு, நான் வரேன். வராதையா? குதிரை ஏற தெரியாது நீ எல்லாம் ஒரு ஆம்பளை.
உனக்கு ஒரு பேண்ட் சட்டை கருகருன்னு மீச வேற சரியான சாவு கிராக்கி வா வருமானம் இல்லாட்டி பேப்பர்ல கொள்ளுன்னு எழுதி கொடுப்பேன் அதைத்தான் நீ திங்கணும்